பாண்டி சொல்லுடா. ஏல அவன் கிளம்பிட்டான்ல, டாக்ஸி வந்துருச்சு, ஏற போகுதான். இப்ப நான் என்ன செய்ய? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவன் கிளம்புறத லேட் பண்ண முடியாதா? சரி இல்ல, நான் பாக்க. அண்ணன் டியூட்டிக்கு போகுதேன், கிளம்பவா? டேய் வேண்டான்னு சொல்றான். முதல்ல சிவபால மும்பைக்கு போறத தடுக்கணும். இல்லை, உங்க ஸ்டேஷனுக்கு போன் அடிச்சு 1 மணி நேரம் பர்மிஷன் கேளு. எதுக்குண்ணா? கேளுன்னு சொல்லிட்டோம்ல. சரிண்ணா. டேய் சிவபால மும்பைக்கு கிளம்பிட்டான். டாக்ஸிய வர வச்சு ஏர்போர்ட்டுக்கு போறான். அப்படியா? டேய் என்னடா இவ்ளோ அசால்ட்டா இருக்க? சொன்னா கேள்றா, நீ என் கூட வா. உடனே சிவபாலன் கிட்ட போய் சமாதானப்படுத்திட்டு வரலாம். இல்லை, நீயே நானும் சொன்னா கேக்குற ஆளா அவன்? என்னைய போய் சமாதானம் பண்ண சொல்லுத? டேய் விளையாடாத சண்முகம். நீ வீராவை பெர்மிஷன் போட சொன்னது எதுக்காக? அப்போ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தானே? எப்ப நான் அப்படி சொன்னேன்? இல்லை, 1 மணி நேரத்துல என்ன வேணா நடக்கலாம்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒரு சமயம் பார்த்தா உன் தங்கச்சிங்களுக்கு அன்பான அண்ணனா இருக்க, அவங்க வாழ்க்கைக்காக போராடுற. அதே நேரம் அவங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும்ங்கிற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க. ஒருத்தர் வாழ்க்கை விஷயத்துல இப்படி விளையாடலாமா? நீயே சொல்றா. அண்ணாச்சி, ஆமா அண்ணாச்சி, இந்த வாட்டி இந்த பச்சை நல்ல கடலை வேண்டாம், காஞ்ச நல்ல கடலை இருக்குல்ல, அது 1 கிலோ பாக்கெட் 10, 1/2 கிலோ பாக்கெட் 15 போட்டு அனுப்புங்க. ஆமாமா, அப்புறம் உளுந்து, கடலை பருப்பு, தோரை அதெல்லாம் வழக்கம் போலதேன். ஆமாமா, அமுச்சு விட்டுருங்க, வெட்டிக்கிளி இருப்பாங்க கடையில. சரிண்ணாச்சி.